ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி சமையல். வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி செய்யலாம். இது ரொம்ப சுலபம். எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு, ஒரு பிரியாணி இலை, பட்டை சிறிதளவு, கிராம்பு ஒரு 2, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். இத போட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து விடுங்க. கரியக்கூடாது. லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ஒரு ஜஸ்ட் அந்த மணம் வந்துச்சுன்னா போதும். வறுத்து விட்ட பின்னாடி பூண்டு ஒரு 5 பல் அதையும் போட்டு ஜஸ்ட் ஒரு வணக்கி விட்டுட்டு, இஞ்சி சிறிதளவு இந்த மாரி பொடி பொடியா நறுக்கி அதையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மணமா இருக்கும் அந்த மசாலாவுக்கு. கருவேப்பிலைய சேர்த்திட்டு, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாரி பொடுசா நறுக்குனது, இல்லைன்னா ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம். அத போட்டு இதே மாரி வணக்கலாம். இது 2ல எது வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்குன பின்னாடி, ஒரு 4 காஞ்ச மிளகா. அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அது ஒரு 2 மினிட்ஸ் வணக்கி விட்ட பின்னாடி, வீட்ல அரைச்ச சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா, அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கங்க. கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கங்க. இத போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விடுங்க. மசாலா போட்டா அடி பிடிக்கும். ஃப்ளேம் அதிகமா இருந்துச்சுன்னா, அதனால லோ ஃப்ளேம்லயே வைங்க. இப்ப ஒரு 5, 6 முந்திரி எடுத்து அதையும் போட்டு 1 நிமிஷம் அப்படியே வணக்கி விட்டுறலாம். இத நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கங்க ஆறுன பின்னாடி. இப்போ குக்கர்ல 1/2 கிலோ சிக்கன் மீடியம் சைஸ்ல வெட்டுனது அத போட்டுக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பு. அத போட்டுட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருக்கிற மசாலா இருக்குல்ல, அத இதில ஃபுல்லா அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்தி தேவையான அளவு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்க. தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் ஊத்திக்கலாம். கிளறி விடுங்க. தண்ணி பத்தல ரொம்ப கெட்டியா இருக்கு. அதனால அந்த அளவு பார்த்து நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணி பதமா இருக்கு. இப்ப குக்கர்ல மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம் இப்ப. இப்ப 3 விசில் வந்தோனயும், விசில் அடங்குன பின்னாடி ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு இந்த மாரி 2 2டா வெட்டி போட்டுக்குங்க. போட்டு 1 நிமிஷம் அப்படியே வணக்கி விடுங்க. வணக்கி விட்டோனே இது கூட கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா கீறிவிட்டு மட்டும் போடுங்க. இதே 1 நிமிஷம் அப்படியே லைட்டா வணக்கி விட்ட பின்னாடி, நாம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற சிக்கன மட்டும் எடுத்து போடுங்க. அந்த குழம்ப எடுத்து ஊத்த வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு சிக்கன போட்டு வணக்கி விடுவோம். இந்த மாரி வணக்குன பின்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த 3 மசாலாவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வணக்கி விடுவோம். இது கூட லைட்டா தண்ணி சேர்ந்துக்கலாம். அப்ப இது கூட சக்தி மசாலா, சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. அது நல்ல மணமா இருக்கும். இல்லைன்னா அது கம்பல்சரி கிடையாது. அது ஒரு 2 நிமிஷம் வணங்குன பின்னாடி நம்ம ஆல்ரெடி குக்கர்ல வச்சிருக்கிற அந்த கிரேவி எடுத்து ஊத்தி நல்லா கிளறி விடலாம். இத அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா போதும். நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த டைம்ல உப்பு சரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு திக் எந்த அளவுக்கு வேணுமோ, அந்த அளவுக்கு அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன் எல்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு. அதனால உங்களுக்கு அந்த கிரேவியோட திக்னஸ் தான் பார்த்துட்டு நீங்க இறக்கிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலைய தூவி விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்றேங்க. நன்றி, வணக்கம்.